யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். அங்கே இயேசு சமாரிய பெண்ணிடத்தில் உரையாடி கொண்டிருப்பார். அப்போ சொல்கிற சமயத்தில் அவர் சொல்ற வார்த்தை படிங்கள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். அடுத்தது, யூதரிடம் இருந்தே மீட்பு வருகிறது. அப்போ இயேசு யாரு? ஒரு யூதர். அப்போ யூதரிடமிருந்து மீட்பு கடந்து வருகிறது. அப்போ என்றால் இந்த ஞானிகளுடைய வருகையானது மீட்பு செய்தி என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக புறவினத்தார்க்கும் அங்கு கடந்து வருகிறது. அப்போ யாரெல்லாம் அந்த மீட்பு பெற ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இதான் எங்கு வர வேண்டும்? மகிழ்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வழியாக அங்கு உண்மையான மகிழ்ச்சியும் அங்கு மீட்பின் செய்தியும் கிடைக்கிறது. இதை நம்ம பார்க்கின்றோம். ரெண்டாவது மகிழ்ச்சி என்பது வேறு யாரு? இயேசு கிறிஸ்து. எப்படி? அதை படி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம். ஆட்டிடையர்களுக்கு அங்கு வானதூதர் சொல்ற வார்த்தை படிகள். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். வானதூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். அடுத்தது, இன்று ஆண்டவராகிய மெசியா மீட்பர் பிறந்திருக்கின்றார். அப்போ அங்கே ஆட்டிடையர்களுக்கு அங்கு வானத்து சொல்ற வார்த்தை என்பது என்ன? இதோ உங்களுக்கு மீட்பர் பிறந்திருக்கின்றார். யார் அது? இயேசு கிறிஸ்து. அப்போ இடையர்களுக்கு அங்கு இயேசு. இனி இந்த இடையர்கள் போகிறார்கள், இயேசுவை காண்கின்றார்கள். அப்போ அந்த சூழலில் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இடையர்கள் இருக்கின்றார்கள், அங்கு வானத்துதர் இருக்கின்றார், அதன் பிறகு அங்கு மரியாள் இருக்கின்றார்கள், இயேசு இருக்கிறார்கள். மகிழ்ச்சி கடந்து வருகிறது. இந்த சூழல் எங்கேயாவது உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா? எந்த இடம்? திருப்பலி. திருப்பலியில் இதான் இயேசு கடந்து வருகின்றார். பலியில் இருக்கிற இடங்களில் எல்லாமே அங்கு அன்னை மரியாள் அங்கு இருக்கின்றார்கள். வானதூதர் இங்கு மக்களை இங்கு வழிநடத்தி இங்கு பலிப்படுத்தி கொண்டு வருகின்றார். அதே சமயத்தில் இங்கு இறை மக்களும் அங்கு இருக்கின்றார்கள். இதோ தகுதியற்றவர்களும் பாவிகளும் அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை காண்கிறார்கள், மகிழ்ச்சி காண்கிறார்கள். அப்போ திருப்பலியில் பங்கெடுக்கின்ற ஒரு மகன் ஒரு மகள் அவர்கள் அத்தனை பேரும் என்ன மகிழ்ச்சியை சொந்தமாக்கி கொள்வார்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் திருவாக்கியங்கள். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். அடுத்தது, விண்ணக எருசலேம். அடுத்தது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து இருக்கிற இடம் ஆனது வாழும் கடவுளின் நகர். கடவுளின் நகர் என்பது என்னது? சொர்க்கத்து. அப்போ வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். இதான் அது எது இடம்? அதான் பலிப்பிடம். கிளியர். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள திருச்சபை விழா கூட்டமாக இருக்கின்றது. அப்போ திருச்சபை விழா கூட்டம் என்று வருகிறது. விழா என்றால் என்ன? விழா நன்றியின் விழா, சந்தோஷத்தின் விழா, ஒரு கொண்டாட்டம். அப்போ திருப்பலி என்பது ஒரு கொண்டாட்டம். எப்போ திருப்பலி ஒரு கொண்டாட்டமாக மாறும்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஒரு கொண்டாட்டம் இல்லையா? அப்போ மகிழ்ச்சி. இனி கொண்டாட்டத்தில் மையமாக இருப்பது யாரு? இப்போ என்ன கொண்டாட்டம் வந்தாலும் அதில் மையமாக இருப்பது என்னது? உணவு. இப்போ திருமணம் என்பது அங்கே உணவு மையமாக இருக்கும். இனி ஒரு மரணம் என்றால் உணவு மையமாக இருக்கும். என்ன காரணம்? துக்கத்தில் பங்கெடுக்கிறார்கள், அதேமாதிரி சந்தோஷத்தில் பங்கெடுக்கிறார்கள். அப்போ உணவு மையமாக இருக்கிறார். அப்படி என்றால் இது திருப்பலி ஒரு கொண்டாட்டம் என்றால் இந்த கொண்டாட்டத்தில் மையமாக இருப்பது யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னாக வருகின்றார்? உணவாக கடந்து வருகின்றார். அப்போ அப்பத்தின் வழியாக உணவாக கடந்து வருகின்றார். திருவிருந்து. அதனால தான் இது திருவிருந்து. அப்போ பங்கெடுக்கிறவர்கள் பலிப்படுத்தல் ஒன்றாக இணைந்து கொள்கிறார்கள், இந்த திருவிழாவாக பங்கெடுக்கிறார்கள். அதனால் தான் திருப்பலிக்கு கடந்து வருகிற சமயத்தில் நீயும் நானும் சந்தோஷத்தோடு கடந்து வர வேண்டும், ஒழிய ஏனோ தானோ என்று கடந்து வரக்கூடாது. எவ்வாறு ஒரு குழந்தை தன் தந்தையை கண்டவுடன் ஓடி போகிறதோ, அருகில் ஓடி வருகிறதோ, அதே மாதிரி வர வேண்டும். இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 100. திருப்பாடல் இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 100 1 2 திருவாக்கியங்கள் படிங்கள். 1 2 3 4 5. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அடுத்தது, ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அடுத்தது, மகிழ்ச்சி நிறை பாடலுடன்
அவர் திருமுன் வாருங்கள். அப்போ ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் நீ வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் கடந்து வாருங்கள். அப்போ இறைசலில் நீ கடந்து வருகின்ற பொழுது மகிழ்ச்சியுடன் நீ வர வேண்டும் ஒழிய வேறு எதுவும் கிடையாது. காரணம் என்ன? இது ஒரு கொண்டாட்டம். ஆனால் தான் திருப்பலி கடந்து வருகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் பிள்ளைகள் பெற்றோர் எல்லோரும் ஒரு குடும்பமாக நீங்கள் செல்ல வேண்டும் சொல்ல காரணங்கள். அப்பா முதல் திருப்பலி, அம்மா ரெண்டாவது திருப்பலி, பிள்ளைகள் அப்படி அல்ல. நீங்கள் குடும்பமாக செல்லுங்கள், பலியில் நீங்கள் பங்கெடு. எவ்வாறு ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் குடும்பமாக நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிற பொழுது குடும்பமாக நீங்கள் பங்கெடுக்கிறீர்களோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் எப்படி வர வேண்டும்? குடும்பமாக நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். இதனுடைய அர்த்தங்கள். மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அடுத்த வார்த்தை, ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். பார்த்தீங்களா? தெய்வம் தான் நம்முடைய கடவுள் என்ற உணர்வு இருக்க வேண்டும். உணர்வோடு தான் நீ வர வேண்டும். ஏனோ தானோ ஆடு மாடு எழுந்து வர மாதிரி வரக்கூடாது. அதனால தான் நல்ல ஒரு தயாரிப்போடு வர வேண்டும் சொல்ல காரணங்கள். அதனால தான் திருப்பலிக்கு முன்னாடியே நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் நீ செய். நல்ல மனதோடு நல்ல சிந்தனையோடு நீ கடந்து வா. அவள் கடந்து வர்ற சமயத்தில் அந்த கிருபை நமக்கு அங்கு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லையா? அப்போ ஆண்டவரே கடவுள் என உணருங்கள். அடுத்தது, அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அப்படி என்றால் தெய்வம்தான் நம்மை நயித்து கொண்டிருக்கின்றார் ஒழிய, அவர் தான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒழிய வேறு யாரும் அல்ல. இனி அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? நன்றியோடு அவர் தம் திருவாயிலில் நுழைவுங்கள், புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள். அப்போ நன்றியுடன் நீ வர வேண்டும். எதற்கு நன்றி? இது ஆண்டவரே, நான் என்னெல்லாம் வேண்டுதலோடு வருகின்றோம் அவை அனைத்தையுமே நீ எனக்கு பெற்று தருகிறீர், அவை அனைத்தையும் நீ தருகிறீர். அதனால் தான் பிலிப்பியருக்கு திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பேச்சு அப்படி வைத்துக்கொண்டு பிலிப்பியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6-7 திருவாக்கியங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டலும் மன்றாட்டு ஆகிய அனைத்தும் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி என்ன அர்த்தம்? எதை பற்றி நீ எதற்காக நீ வருகின்ற ஒரு கொண்டாட்டத்தில் வருகின்றாய், அப்போ சந்தோஷத்தோடு நீ வர வேண்டும். அப்போ ஆலயத்துக்கு வருகின்ற கவலையோடு நீ வராதே. இதோ ஆண்டவர் என் கவலையை போக்குகின்றார், ஆண்டவர் என் துக்கத்தை போக்குகின்றார் என்ற எண்ணத்தில் சந்தோஷத்தோடு நீ வர வேண்டும். ஆம், நான் கவலையோடு தான் இருக்கின்றேன், நெருக்கடியில் தான் இருக்கின்றேன், நோயோடு தான் இருக்கின்றேன், பல கண்ணீரோடு தான் இருக்கின்றேன். நான் கண்ணீரோடு இருக்கிற நான் யாரை தேடி வருகிறேன்? தெய்வத்தை தேடி வருகிறேன். எதற்காக? அழுதுட்டு போவதற்காக அல்ல, மாறாக இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக. அப்போ என் தெய்வத்தை தேடி நான் கடந்து வருகின்ற சமயத்தில் அங்கு எனக்கு விடுதலை உண்டு. ஆனால் தான் எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், நன்றியோடு கூடிய இறை வேண்டல். எப்போது நன்றி வரும்? கிடைச்ச பிறகு நன்றி சொல்கின்றோம். அப்போ மார்க் நற்செய்தி 11:24 என்ன வருகிறது? நீங்கள் கேட்டது கிடைத்து விட்டது என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு அது கிடைத்திருக்கும். அப்போ நன்றியோடு கூடிய இறை வேண்டலும் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தான் தெய்வ சன்னதியில் நீ வருகின்ற பொழுது வெறும் கையோடு வராதே. எவ்வளோ விண்ணப்பங்கள் உன்னால் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ விண்ணப்பங்கள் கொண்டு வா, எவ்வளோ காரியங்கள் கொண்டு வர முடியுமோ அவளையும் கொண்டு வா. என்ன காரணங்கள்? தெய்வம் அனைத்தையும் உனக்கு எல்லாற்றிலிருந்து உனக்கு அவர் விடுதலை தருகின்றார். இதனுடைய அர்த்தங்கள். அப்போ நன்றியோடு கூடிய வேண்டுதல் நீ வர வேண்டும். சாதாரண இடம் அல்ல, நீ வந்திருக்க இடம் சாதாரண இடம் அல்ல. இப்போ மறுபடியும் அந்த எபிரேயருக்கு திருமுகம் வந்து விடுங்கள். எபிரேயருக்கு திருமுகம் அல்ல, எபிரேயர் திருப்படல் 100 படிங்கள். 4ஆவது வாக்கியம். நன்றியோடு அவர் தம் திருவாயில் நுழையுங்கள், புகழ் பாடலோடு முற்றத்துக்கு வாருங்கள். அடுத்தது, நன்றி செலுத்தி அவரை போற்றுங்கள். அப்போ தெய்வம்தான் நம்முடைய தந்தை என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி நீ வாழப்பார். இப்போ மறுபடியும் எபிரேயர் திருமுகம் வந்து விடுங்கள். எபிரேயர் திருமுகம் இப்போ படிங்கள். 22 படிங்கள். 22 ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்கள். வாழும் கடவுளின் நகர் விண்ணக எருசலேம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் திருவாக்கியங்கள். அதனை பல்லாயிரக்கணக்கான வானத்துதர்கள் சூழ்ந்து இருக்கின்றார்கள். அப்படி என்றால் விண்ணக எருசலேம் இதா பலிப்பீடம், வானத்துதர்கள் சூழ்ந்து இருக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், லூக்கா நற்செய்தியில் நாம் பார்த்தோம் இல்லையா? மகிழ்ச்சி, இயேசு கிறிஸ்து குழந்தை இருக்கின்றார், வானத்துதர்கள் சூழ்ந்து இருக்கின்றார்கள். இதா திருப்பலி கொண்டாடப்படுகிறது. தெய்வ தூதர்கள் அங்கு சூழ்ந்து இருக்கின்றார்கள். அடுத்த வார்த்தை,
விண்ணகத்தில் பேர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியிருக்கிறது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவன கடவுள் முன்னிலையிலும், அடுத்தது புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நீங்கள் நிற்கிறீர்கள். அப்போ நீ நானும் நிற்கிற இடத்த யார் முன்னாடி? தெய்வத்தின் முன்னிலையில். அப்போ நிறைவு பெற்றவர்கள் யார்? அது நிறைவு பெற்றவர்கள் அங்கே நாம் பார்க்கின்றோம். இதா வானதூதர்கள், அன்னை மரியாள் நிறைவு பெற்றவர்களாக அத்தனை பேர் மத்தியிலும் நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். அத்தனை பேர் மத்தியிலும் நாங்கள் இருக்கின்றோம். நிறைவு பெற்ற மக்களுடன் சேர்ந்து இயேசுவோட மத்தியில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது பாருங்கள். ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அப்போ ஆபேலின் இரத்தத்தை போல சிறந்த முறையில் இயேசு, இது தூய நீர் தெளிக்கப்படுகிறது. ஆசி நீர் எல்லோர் மத்தியிலும் தெளிக்கப்படுகிறது. அது தூய்மையாக்கப்படுகிறது. நீ பலிப்படுத்துக்கு நீ வருகின்றாய், நீ தூய்மையாக்கப்படுகின்றாய். இதோ இங்கே இயேசுவை நான் காண்கின்றேன். வானத்துதர் சொல்கிற வார்த்தை, உனக்காக மீட்பர் அங்கே பிறந்திருக்கின்றார். வானத்துதர் வழிகாட்டுகிறார்கள், உனக்காக மீட்பர் இங்கே பிறந்திருக்கின்றார். அப்போ நிறைவு பெற்ற மக்களோடு இணைந்து கொண்டு நீ நான் கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சி உனக்கு எங்கு கிடைக்கும்? இயேசு வழியாக. எங்கே? திருப்பலி. அப்போ உண்மையான மகிழ்ச்சி இயேசு. அந்த இயேசு எங்க? இதை பலியில் கடந்து வருகின்றார். அதுதான் மக்களே, திருப்பலி உனக்கு போர் அடிக்கிறது என்றால் நீ தயாரிப்போடு இல்லை என்று அர்த்தம். திருப்பலி நிறைவேற்றிய அருத்தந்தை அல்ல அங்கு காரணம். திருப்பலியில் அங்கே பங்கு மற்றவர்கள் காரணம். நீ தயாரிப்போடு இல்லாத காரணத்தினால் உனக்கு போர் அடிக்கிறது. நீ தயாரிப்போடு வரப்பாரு. எந்த அருத்தந்தை திருப்பலி நிறைவேற்றினாலும் அது 5 நிமிஷம் திருப்பலி ஆகட்டும், அரை மணி நேரம் திருப்பலி ஆகட்டும், 1 மணி நேரம் திருப்பலி, எப்பேற்பட்ட திருப்பலியாக இருந்தாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகமாக மாறும். காரணம், நீ தயாரிப்போடு இருக்கின்றாய். நீ தயாரிப்போடு இல்லை என்றால் மக்களை ஒரு நாளும் திருப்பலி உனக்கு அனுபவமாக மாறாது. திருப்பலி ஒரு அனுபவமாக மாற வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்பது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. அது திருப்பலி வழியாக தெய்வம் தருகின்றார். மூன்றாவது எடுத்து படிங்கள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 20வது வாக்கியம். சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். எப்போ? உயிர்த்த ஆண்டவரை அவர் கண்டவுடனே சீடர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இயேசு தான் போய்விட்டார். இதை இயேசு மறித்து விட்டார், சிலர் அறிந்து விட்டார்கள். அதன் பிறகு செய்து வருகிற இயேசு ஏதோ உயிர்த்திருக்கார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று உடனே இயேசு சீடர்கள் மத்தியில் கடந்து வருகின்றார். அப்போஸ்தலர்கள் மத்தியில் கடந்தவுடனே சீடர்கள் இயேசுவை கண்டவுடனே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை காண்கின்ற சமயத்தில் நமக்கு அங்கு மகிழ்ச்சி கடந்து வரும். மக்களே, இயேசுவை காண்கின்றவர்கள் அத்தனை பேரும் சொந்தமாக்கிக் கொள்வார்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வார்த்தை படிங்கள். 20வது வாக்கியம். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் அவர்கள் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். கைகளையும் கால்களையும் விலாவையும் காட்டினார். அப்படி என்றால் இயேசுவுடைய காயங்கள், இயேசுவின் காயங்கள். இயேசுவின் காயங்களை நீ பார்க்கின்றாய்? பாடுபட்ட சிறுபம். அப்போ பாடுபட்ட சிறுபம் வீட்டில் இருக்கிற சமயத்தில் உனக்கு துக்கம் வருமா, மகிழ்ச்சி வருமா? மகிழ்ச்சி தானே. பிறகு ஏன் மக்களே அந்த பாடுபட சிறுபத்தை தூக்கி போட்டு கொண்டு வாழ்கின்றோம்? பின் ஏன் அந்த பாடுபட சிறுபத்தை பார்க்காமலே நாம் இருக்கின்றோம்? பாடுபட சிறுபம் நமக்கு தேவை. Praise the Lord. ஹல்லேலூயா. அப்போ பாடுபட சிறுபம், அந்த காயங்கள் வழியாகத்தான் உனக்கும் எனக்கும் மகிழ்ச்சி. அந்த காயங்கள் வழியாகத்தான் உனக்கும் எனக்கும் சௌக்கியங்கள். அந்த காயங்கள் வழியாகத்தான் உனக்கும் எனக்கும் அபிஷேகங்கள் தெய்வம் அங்கு தருகின்றார். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இந்த உயர்த்தி பிடித்த வலது கரத்தில் இந்த 3 மகிழ்ச்சியை நாம் பார்த்தோம். உயர்த்தி விட்ட மகிழ்ச்சி ஒன்று என்ன வருகிறது? இயேசு. இது உண்மையான மகிழ்ச்சி. அந்த உண்மையான மகிழ்ச்சியானது இறை செய்தி வழியாக, அதுக்கடுத்து வார்த்தை வழியாக தெய்வம் தருகின்றார். புறவினத்தாரும் அங்கே இயேசுவை சொந்தமாக்குகிறார். அதான் ஞானிகளுடைய வருகை. அப்படி என்றால் ஞானிகளுடைய வருகை அங்கே விண்மீன்கள் அங்கே அடையாளப்படுத்துகிறது. அது வரைக்கும் விண்மீன்கள் இயற்கையானது மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. ஆனால் இனி முதல் இயற்கை அல்ல, இயேசு கிறிஸ்து மக்களை வழி நடத்துவார்.
இயேசு கிறிஸ்து மக்களை விடுவார். அப்போ இதுவரைக்கும் பணம் என்னை வழிநடத்தியது, இதுவரைக்கும் பொருட்கள் என்னை வழிநடத்தியது, இதுவரைக்கும் மற்றவர்கள் என்னை வழிநடத்தி கொண்டு வந்தார்கள், இதுவரைக்கும் மற்ற சௌகரியங்கள் என்னை வழிநடத்தி கொண்டார்கள். அது எங்கெங்கேயோ போய்விட்டது. ஆனால் இனி முதல் உண்மையான வழிநடத்தல் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் கண்டு கொண்டேன். எங்கே? பலிப்பிடத்தில் நான் கண்டு கொண்டேன். அந்த இயேசு கிறிஸ்துவை பலிப்பிடத்தில் நான் கண்ட பிறகு அந்த இயேசு கிறிஸ்துவை காயங்களை நான் கண்டேன். எந்த? சிலுவையில். அந்த இயேசுவின் காயங்களை நான் கண்டவுடனே இதோ மகிழ்ச்சி என்னுள் வருகிறது, துன்பங்கள் என்னை விட்டு போய்விடுகிறது. இந்த உணர்வோடு கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மனதில் கொண்டு வா. உங்களுடைய துக்கங்கள், வேதனை எல்லாம் மனதில் கொண்டு வா. இயேசுவின் சிலுவையை மனதில் கொண்டு வாருங்கள். நீ பங்கெடுத்த திருப்பலியை மனதில் கொண்டு வாருங்கள். வார்த்தை கேட்கிற வார்த்தை மனதில் கொண்டு வாருங்கள். சொல்லித்தர ஜெபத்தை ஹாலே லுய்யா, ஹாலே லுய்யா, ஹாலே லுய்யா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, எனக்காக ஸ்வர்க்கம் விட்டு இறங்கி வந்தவரே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹாலே லுய்யா, ஹாலே லுய்யா, ஹாலே லுய்யா. இயேசுவே, இயேசுவே, உண்மையான மகிழ்ச்சியை எனக்கு உம்முடைய காயங்கள் வழியாக தருகின்றீரே, நன்றி இயேசுவே. ஹாலே லுய்யா, ஹாலே லுய்யா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய வேதனைகளையும் நோய்களையும் காயங்களையும் அவமானங்களையும் கண்ணீர்களையும் உம்முடைய திரு சிலுவையோடு இணைத்துக் கொள்கின்றேன். இயேசுவே, உம்முடைய சிலுவையில் இருந்து விழுகின்ற ஓரோ துளி இரத்தம் வழியாக இப்போ எனக்கு விடுதலையை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இறைவனை ஸ்துதியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்துதியுங்கள், உரத்த குரல் ஸ்துதியுங்கள். ஹாலா 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 ஹாலா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான மகிழ்ச்சி கடந்து வரட்டும். எல்லா பாரங்கள் நீங்கி போகட்டும், எல்லா தடைகள் நீங்கி போகட்டும், மன துக்கத்தில் எல்லா துக்கங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன சோர்வுகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், சிலுவை சக்தியினாலும் சிலுவை மகிமையினாலும் குருத்துவத்த அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இறைவனை நினைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, இப்போது இங்க பாரத்தோடு வந்தவர்கள், இப்போது இங்க பாரத்தோடு வந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு சில பேர் வந்தவர்கள் பாரத்தோடு, அவர்கள் இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம், எங்கள் பாரம் நீங்கி இருக்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ளே கிடைத்திருக்கின்றது என்று அனுபவித்தவர்கள், உணர்ந்தவர்கள், உங்கள் வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கரங்களை தட்டி இருக்க நினைச்சிட்டு கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இரண்டாவது நாம் பார்க்கின்றோம், இந்த மகிழ்ச்சி தெய்வம் நமக்கு தருகின்றார். இனி இந்த மகிழ்ச்சியானது எப்படி பெறுவதற்கு 3 தூண்கள், இந்த மகிழ்ச்சியானது 3 தூண்களை மையப்படுத்தி நாம் கொண்டு போக முடியும். என்னது 3 தூண்கள்? எப்படி நாம் புரிந்து கொள்வதற்காக அது 3ஆக நாம் பிரிக்கலாம். ஒன்று மீட்பு. மீட்பு என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? சால்வேஷன் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று சால்வேஷன் வழியாக இந்த மகிழ்ச்சி, இது ஒன்று. ரெண்டாவது இறைவனுடைய பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் காட், காட்ஸ் பிரசன்ஸ், அதை வைத்துக்கொண்டு நாம் போகலாம். மூன்றாவது விடுதலை. விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, அப்படி எல்லாம் செய்கிற சமயத்தில் டெலிவரன்ஸ், தீமையிலிருந்து விடுதலை, டெலிவரன்ஸ் வழியாக நமக்கு இது உணர முடியும். எப்படி? ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இப்போது அந்த சால்வேஷன் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணம், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முழுவதுமே நாம் பார்க்கணும். முதல் வருவது என்னது? காணாமல் போன ஆடு. ரெண்டாவது என்ன வருகிறது? இது நாணயம். மூன்றாவது என்ன வருகிறது? ஊதாரி மகன். நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ காணாமல் போன ஆடு, அந்த ஆடு காணாமல் போகிறது. காணாமல் போன ஆட்டை அவன் கண்டுபிடிக்கின்றார். கண்டுபிடித்த உடனே அவன் மகிழ்ச்சியோடு துள்ளி குடித்து அவன் ஒரு தோளில் வைத்து கொண்டு அவன் வருகின்றான். அப்போ அந்த வார்த்தை ஒன்று வருகிறது. எடுத்து படிங்கள். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம்.
அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையானவர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஏன்னா ஒரு சாதாரண ஒரு ஆடு காணாமல் போகிறது. ஆட்டை அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். 99 விடுகின்றான். மீது ஒன்றை அவன் போகின்றான். ஒன்றை போய் தேடி கண்டுபிடிக்கிறான். அந்த ஒன்றுக்காக அல்லும் பகலுமாக அலைகின்றான். மனவர்த்தம் அடைகின்றான், தேடுகின்றான். இறுதியில் அது கண்டுபிடித்த உடனே அவன் சும்மா பிடிச்சிட்டு வருவதில்லை, தோளில் போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவன் கடந்து வருகின்றார். அப்போ வார்த்தை சில வார்த்தை இதை மாதிரி தானே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் இருக்கும். அப்படி என்றால் இது எப்படி ஒரு சந்தோஷ மகிழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும்? மக்களே, இங்கே ஆடு மேய்ப்பவன், அவனிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இது உன்னுடைய பணி என்பது ஆடுகளை மேய்க்கின்ற பணி. அந்த பணியை நீ ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆனால் தரப்பட்ட பணியை ஒழுங்காக செய்தானா? ஒழுங்காக செய்யவில்லை. கொடுக்கப்பட்ட பணியிலிருந்து அவன் பின் மாறுகின்றான். பின் மாறின உடனே 100 ஆடுகளில் 99 வந்துவிடுகிறது. ஒன்று வழி தவறி போய்விடுகிறது. வழி தவறி போக காரணம் யாரு? ஆடல்ல, நீதான் காரணம். மெய்ப்பம் நீதான். ஆடு வழி மாறி போகும். ஆனால் தான் உன்னை பொறுப்பாளராக நான் வைத்திருக்கின்றேன். பொறுப்பாளராக இருக்கிற நீ உன் பொறுப்பை உணர்ந்து கொண்டு அதுக்கேற்றபடி நீ செயல்பட வேண்டும். ஆடுகள் வழி மாறி போகும் என்பதை அறிந்து கொண்டு தான் உன்னை நான் பொறுப்பாக வைத்திருக்கின்றேன். நீ ஏன் ஆட்டை நீ குற்றப்படுத்துகின்றாய்? நீ ஆட்டை நீ குற்றப்படுத்தாதே, மாறாக நீ பொறுப்பிலிருந்து தவறு இருக்கின்றாய். உனக்கும் எனக்கும் தெய்வம் பொறுப்பு தந்திருக்கின்றார். உனக்கும் எனக்கும் குடும்பத்தை வழி நடத்துவதற்காக பொறுப்பு, சமுதாயத்தில் வாழ்வதற்கான பொறுப்பு, அதே மாதிரி திருச்சபையில் இருப்ப பொறுப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு தெய்வம் தந்திருக்கின்றார். அந்த பொறுப்பில் இருந்து நீ நான் தவறிய சமயத்தில் என்ன செய்கின்றோம்? நியாயத்தை படுகின்றோம். செய்கிற தவறுக்கு நியாயத்தை கண்டுபிடிக்கிறோம். அவன் போயிட்டான், அவள் போயிட்டான், அவன் அப்படிதான் போவான், அவள் அப்படிதான் போவாள். நீ என்ன செய்தாய்? பெற்றவாக இருக்கிற நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? கணவனாக இருந்த நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? மனைவியாக இருக்கிற நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? நீ தான் குற்றக்காரன். இறைவன் உன்னையும் என்னையும் தான் பிடிப்பார். காயின் ஆபேல் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். காயின் ஆபேல், ஆபேல் அங்கே கொன்றப்படின தெய்வம் சொன்ன வார்த்தை என்ன? காயினை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? நீ என்ன செய்தாய்? அவனுடைய ரத்தம் வருது, நீ என்ன செய்தாய்? இதன் கேள்வி. அவன் என்ன செய்தான் என்பதல்ல, நீ என்ன செய்தாய். இதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரிதான் மற்றவர்கள் உன்னை மன்னித்தார்கள் இல்லையா என்பதல்ல, நீ மற்றவர்களை மன்னித்தாயா? இதான் பார்க்கின்றோம். சீராக் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், சீராக் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். சீராக் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை நீ மன்னித்து விடு. அடுத்தது, அவ்வாறெனில் நீ மன்றாடுகின்ற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை நீ மன்னித்து விடு. அவ்வாறெனில் நீ மன்றாடுகின்ற பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்கள் மன்னிக்க வேண்டும், இவர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்கள் மன்னிக்கவில்லை, இவர்கள் மன்னிக்கவில்லை என்பதல்ல கேள்வி. நீ மன்னிக்க வேண்டும். இவ்வளவுதான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ பொறுப்பாளர்கள் நீங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆடுகளை மேய்க்கின்றவன் இதோ நஷ்டமாக்கி இருக்கின்றான். பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றான். பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவன் தேடி போகின்றான். தேடி போய் இழந்ததை அவன் கண்டுபிடித்து விடனே இதோ அவன் ஆனந்தம் அடைகின்றான். மக்களே, பொறுப்பிலிருந்து நீ நானும் தவறுகின்றோம். தவறிய நீ நானும் தவறை உணர்ந்து கொண்டு இயேசுவிடத்தில் கடந்து வந்து, தெய்வமே என்னை மன்னித்து விடு, என் தவறை நான் உணர்கின்றேன், கணவன் என்ற நிலையில் நான் மாறிவிட்டேன், மனைவி என்ற ஸ்தானத்தில் நான் போய்விட்டேன், பெற்றோர்கள் நிலையில் நான் தவறிவிட்டேன், திருச்சபையில் ஒரு அங்கத்தின் ஒரு உறுப்பினர் தந்திருக்கின்றாய், அதிலிருந்து நான் தவறிவிட்டேன், சமுதாயத்திலிருந்து நான் தவறிவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லிக்கொண்டு என் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் நான் திருந்தி ஒரு புதிய மனிதனாக வாடுகிற சமயத்தில் இதா தெய்வம் சொல்ற வார்த்தை, இதோ மனம் மாறிய அந்த மனிதன் எவ்வாறு ஆட்டை எடுத்து தோளில் சுமந்து வந்தாரோ அதே மாதிரி சொர்க்கத்திலும் அங்கே என்ன நடக்கும்? மகிழ்ச்சி உண்டாகும். அப்போ அந்த காணாமல் போன ஆடு அதோடைய அர்த்தம் என்பதில்லை, பொறுப்பிலிருந்து நான் தவறி விழுந்தேன் விட்டேன் என்றால், மக்களே நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உணர்ந்து கொண்டு தவறை உணர்ந்து கொண்டு அதை திருத்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் பொறுப்பெடுத்து பணியை தொடர்வதுதான் ஒழிய என்னால் முடியாது என்பதல்ல. மீண்டும் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பன் என்ற கடமையை மீண்டும் செய். அம்மா என்ற கடமையை மீண்டும் செய். தவறி போயிருக்கலாம், நீ தவறு செய்திருக்கலாம், மன்னிப்பு கேட்டு திருந்தி மறுபடியும் வாழப்பாரு.
பிள்ளைகள் நான் தவறு செய்து விட்டேன், தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் மகனாக மகளாக நீ வாழப்பாரு. திருச்சபை விட்டு நீ போய்விட்டாய், மறுபடியும் மன்னிப்பு கேட்டு இதை ஓடி வந்து நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை நீ வாழப்பாரு. தெய்வத்தை விட்டு நான் அகன்று போய்விட்டேன், உணர்ந்தேன், மன்னிப்பு கேட்கின்றேன், திருந்து மீண்டும் தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக இதில் வாழ்கின்றேன் தான் முன்னாடி வாழப்பாரு. அப்போ சொர்க்கத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதுதான் உண்மையான மீட்பு. இதுதான் உண்மையான மீட்பு. இனி ரெண்டாவது நாம் பார்க்கின்றோம், என்னது? காணாமல் போன அந்த திராகுமா. எங்கே வாசிக்கிறோம்? அதை படிங்கள். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தில் படியுங்கள். மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து மகிழ்ச்சி உண்டாகும் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம பார்க்கின்றோம், நாணயம், பொருளாதாரம். நாணயத்தை இதோ அவன் இழந்து விடுகின்றான், கண்டுபிடிக்கின்றான். கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷம் அடைகிறது. பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவ காரணம் யாரு? தெய்வமா? இல்லையே, நீயும் நானும் தானே அதுக்கு காரணம். நம்முடைய சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லிக்கொண்டு ஊதாரித்தனமாக பைசாவை செலவு செய்கிறோம் என்றால் யார் அதுக்கு காரணக்காரர்கள்? உனக்கு என்ன தேவைக்கேற்றபடி நீ வாழப்பாரு. அடுத்தவன் அப்படி வாழுகிறான், இவன் இப்படி வாழ்கின்றான், நானும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவனைப் போலவே மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உனக்கு இருக்கிற அந்த பொருளாதாரத்தை விட்டு கடன் வாங்கி நீ இப்படி மற்ற காரியங்கள் செய்கிற சமயத்தில் நீ தேவைக்காக அல்ல, தேவை இல்லாமலுக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இதனை பார்க்கின்றோம். எது அத்தியாவசியமோ அது மட்டும் நீ வைத்துக்கொள். எது அத்தியாவசியம் அது வைக்க. நாம் வாழ போகிறது நமக்கு அடிப்படையாக தேவைப்படுது ஒரு வீடு, இருப்பதற்கு ஒரு வீடு, உணவு நமக்கு தேவை. அதுக்கப்புறம் இதோ ஆடை, அதானே பேசிக் நீட்ஸ். அதானே இது நமக்கு கிடைத்தாலே போதுமே. ஆனால் எனக்கு இதுக்கும் மேலே இன்னும் வேற வேண்டும், பல காரியங்கள் தேவை வேண்டும் சொல்லிக்கொண்டு வாழுகிற சமயத்தில் அங்குதான் பிரச்சனை கடந்து வருகிறது. நம்முடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி கொண்டு சக்திக்கு மீறி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ வாழ்கிறீ என்றால் படிப்படியாக நீ அந்த நிலைக்கு நீ வரலாம். நீ கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி உயர்ந்து நீ எந்த நிலையில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த நிலைக்கு நீ உயர்ந்து வரலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் கடன் வாங்கி நான் அப்படி சொகுசா நான் வாழ வேண்டும் எண்ணத்தில் நீ போகிற சமயத்தில் அங்கு தானே தவறு நடக்கிறது. அங்குத்தானே அப்போ நாணயத்தை ஒழுங்கான முறையில், பொருளாதாரத்தை ஒழுங்கான முறையில் செலவிட தெரியாத நீ, அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் கையாள தெரியாத நீ வாழ்க்கையில் பல நெருக்கடிக்கு நீ போய்விடுகிறாய் என்றால் தெய்வம் அல்லே அதெல்லாம் காரணங்கள். இந்த மகள் நாணயத்தை கண்டுபிடிக்கின்றால், அதை சொந்தமாக்கி விடுகின்றாள். அவன் நாணயத்தை கண்டுபிடித்து சொந்தமாக்கின காரணத்தினால் உடனே அவள் சந்தோஷம் அடைகின்றாள். அதே மாதிரி நான் காரணமாக, என் கையிருப்பின் காரணமாக, என்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பொருளாதார செலவு நான் செய்த காரணத்தினால் பல நெருக்கடிக்கு ஆளானேன். என் தவறை நான் உணர்கின்றேன், திருந்துவிட்டு மீண்டும் என் பொருளாதாரத்துக்கு ஏற்றபடியே நான் வாழ்க்கை நகர்த்தி கொண்டு வர சமயத்தில் இது ஸ்வர்க்கத்தில் அங்கு கிருபைகள் கடந்து வரும். நெருக்கடிகளை புரிந்து கொண்டு அதற்கு அனுசரித்து நான் வாழ்கிறேன் என்றால் இதோ சொர்க்கத்தில் கிடைத்து வரும். தடைகளை எல்லாம் தருவது யாரு? பிசாசு. அதுதான் நான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம் படிங்கள். வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வலியவர் யாரு? தெய்வம். அப்போ வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கின்ற பொழுது, அப்போ அரண்மனையை காக்கின்ற தெய்வம் இதோ என் வீட்டை காக்கின்ற சமயத்தில் என் உடைமைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். என் உடைமைகள், பொருளாதாரம் பாதுகாப்பாக இருக்கும். தெய்வ சன்னதியில் இதோ நான் விட்டு கொடுக்க வேண்டும். என் பொருளாதாரத்தை தெய்வ சன்னதியில் நான் கொடுக்க வேண்டும், என்னுடைய கரங்களில் கொடுக்க வேண்டும். இது ஆண்டவரே, இந்த பொருளாதாரத்தை உன் கரங்களில் நான் தருகின்றேன். எனக்கு இவ்வளவு சம்பளம் நீ தருகின்றாய், அது உன் கரங்களில் நான் தருகின்றேன். எப்படி நான் இது செலவிட வேண்டும், எப்படி என் குடும்பத்தில் நான் செலவிட வேண்டும், இந்த சமுதாயத்தில் எப்படி நான் கொடுக்க வேண்டும், இல்லை திருச்சபையில் எப்படி நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்ற சமயத்தில் தெய்வம் உனக்கு அங்கு அழகாக திட்டப்பட்டு உனக்கு வெளிப்படுத்தி தருவார். அதுக்கேற்றபடி நீ செயல்படலாம். ஆனால் நீ தெய்வ சன்னதியில் கொடுப்பதில்லையே, பணத்தை நீ தெய்வத்தில் கொடுப்பதில்லையே. அப்ப பணத்தை எப்படி நான் தெய்வத்துக்கு எப்படி கொடுப்புகின்றேன்? அதுதான் 10ல் 1 பங்கு.
அதான் நீ 10% நீதான் ஆண்டவரே, இந்த 10% நான் உனக்கு தருகின்றேன். என்னுடைய அர்த்தம், நீ தான் எனக்கு தந்துக்கிற, எல்லாம் நீ தந்த தானங்கள். இதன் வழியாக இந்த பொருளாதாரத்தை, இந்த மாதம் சம்பளத்தை நான் எப்படி வழி நடத்த வேண்டும் எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லும் சமயத்தில் தெய்வம் உனக்கு கடன் இல்லாமலேயே உனக்கு வேண்டிய வழியை உனக்கு வழி நடத்தி தருவார். நீ தெய்வசனில் கொடுக்கவில்லை, ஆட்டோமேட்டிக்காக வழி தவறி போகிறது. வலியவர் ஆயுதம் தாங்கி அரண்மனையை காக்கின்ற சமயத்தில் தீன்மைகளும் தீய சக்திகளுக்கும் அங்கே இடமே இல்லை. நமக்கு தெரியுமில்ல, யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அங்கே பிசாசு சொல்கிற வார்த்தை என்பது என்ன? ஆண்டவரிடத்தில் சும்மா ஒன்றும் இல்லை, யோபு சந்தோஷமா காரணம், அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் குருதி அனைத்தையும் நீ சூழ்ந்து காவல் காக்கவில்லையா? படிங்கள், யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9. என்றான். அடுத்தது மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். அடுத்தது பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லாமல யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்றான். அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? அவனையும் அவன் வீட்டாரையும் அவன் கூறிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அடுத்தது, அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அடுத்தது, அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? இதெல்லாம் செய்தது யாரு? தெய்வம் தானே செய்கின்றார். அப்ப இறைவனுடைய ஆசீர்வாதம் கை வேலைகளுக்கு, உன்னுடைய உழைப்பு தெய்வ சொல்லி கொடுக்க வேண்டும். உழைப்பு தெய்வ சொல்லி கொடுக்கிற சமயத்தில் அந்த உழைப்புக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். கொடுத்திருக்கின்றாய் உழைப்பை தெய்வ சன்னதியில் 24 மணி நேரம் நீ வேலை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆண்டவருக்கு எங்க நீ கொடுத்திருக்கின்றாய்? இறைவன் கேட்கிறது, 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது எனக்கு நீ செலவிடு. 1 மணி நேரமாவது எனக்கு செலவிடு. 10ல் 1 பங்கு 24 மணி நேரம். 10ல் 1 பங்கு என்றால் எவ்வளவு வருகிறது? 2 மணி நேரம் 40 நிமிஷம். அது சுருக்கமாக 3 ரவுண்டா 3 மணி நேரம் ஆக்கி கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் நீ தெய்வத்துக்கு நீ கொடுத்திருக்கின்றாயா என்று பார். எங்க நாம் கொடுக்கிறோம்? 1 மணி நேரம். இறைவன் கேட்கிறது 1 மணி நேரம் தான். நீ 3 மணி தரவில்லை, 3 மணி நேரம் எனக்கு தரவே தேவையில்லை, 1 மணி நேரம் எனக்கு கொடு. அந்த 1 மணி நேரம் போலும் நாம் வருவதில்லையே. அந்த 1 மணி நேரம் திருப்பலியாக இருந்த போதிலும் அந்த திருப்பலி போலும் 1 மணி நேரம் முழுமையாக கொடுப்பதில்லையே. அந்த குடும்பத்தில் 1 மணி நேரம் ஜெபமாலையாக இருந்த போதிலும் அந்த 1 மணி நேரம் ஜெபமாலை போலும் அங்கே வருவதில்லையே. எங்கே நீயும் நானும் 1 மணி நேரம் கொடுக்கின்றோம்? உழைப்பு தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் நீ உழைக்கின்றாய் யாருக்காக? உன் கம்பெனிக்காக. இரவும் பகலுமாக பாடுபட்டு நீ உழைக்கின்றாய். அவன் உன்னுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கின்றான். உனக்கு கொடுக்கிற நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி உனக்கு இந்த ஒரு 10 ரூபா, இந்த 20 ரூபா, இந்த 300 ரூபா அப்படி பைசா தூக்கி விடுகின்றான். அவன் உயர்ந்து கொண்டு வருகின்றான். நீ தொழிலாளியாகத்தான் இருக்கின்றான். முதலாளியாக மாறிக்கொண்டே இருக்கின்றான். தொழிலாளி எப்போ முதலாளியாக மாறுவது? யார் வேண்டாம் என்று சொன்னார்? இறைவன் சொன்னாரா நீ முதலாளியாக வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே, இறைவன் ஒரு நாளும் சொல்லவில்லையே. நீ தான் உன் உழைப்பை இறைவ பாதத்தில் கொடுக்கவில்லை. இறைவன் கரங்களின் உழைப்பை நீ கொடுக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தொழிலாளி நீ முதலாளியாக நீ மாறுவாய். நீ கொடுத்ததில்லை. பொருளாதாரத்தை தெய்வ சன்னதியில் கொடுக்க வேண்டும். உழைப்பை தெய்வன் சன்னதியில் நீ கொடுக்க வேண்டும். உன்னுடைய பொருளாதார அத்தனையும் இறைவன் கரங்களில் விட்டு கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் அதை பாதுகாத்து கொண்டு உன்னை கொண்டு வருவார். இறைவன் பாதுகாத்து கொண்டு வருவார். அடுத்தது வழங்க, அவன் மந்தைகளுக்கு நின்று காக்கவில்லையா? அனைத்தையும் கை வேலைகளை ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? அப்போ அவனுக்கு வேண்டிய பொருட்கள், அவன் வாழ்வாரதற்கு என்ன தேவையோ அத்தனையும் தெய்வம் தான் பெருக செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ தெய்வம் அது தருவார். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை? வீடு வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு வீடு வேண்டும். வீடு வைத்துக்கொள். உன் பிள்ளைகள் நீ 10 பேரை நீ பெற்றெடுத்திருக்கின்றாய். உன் 10 பேருக்கு வீடு வேண்டும். ஆமாம், பெற்றுக்கொள் 10 பேருக்கும். எப்படி? உன்னுடைய உழைப்பில் இருந்தே கிடைக்கும். நீ கடன் வாங்க தேவையில்லை. நீ யாரிடம் போய் கை கைந்து கெஞ்சவும் தேவையில்லை. யாரும் உன்னை ஏமாற்றவும் முடியாது. காரணம் என்ன? யாரு காவல் காத்து கொண்டிருக்கின்றார்? தெய்வம் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்.
அதன் பிறகு சாத்தான் சொன்ன வார்த்தை என்ன? நீ கூட இருக்கிற முடியவில்லை, ஆண்டவர் நாம நான் இருக்கின்றேன், அவனை விட்டு விலகிப்போ. அதன் பிறகு என்ன நடக்கும் என்று பார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நடந்தது. தெய்வம் போகின்றார், சாத்தான் வருகிறது, அவனையும் அந்த அவனோட உறவுகளையும் அவன் ஆடு மாடு மந்தை அத்தனையும் அது அழித்து விடுகிறது. சாத்தான் உள்ளே வருவதற்கு எதற்காக? இது அழிப்பதற்கு தான் வழிய வேறு இருந்ததில்லை. அதான் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். யோவான் நற்செய்தி அதான் கரெக்ட் தான், படிங்க. திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. அப்போ திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. அடுத்தது, ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்திருக்கிறேன். அப்ப இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எதற்காக கடந்து வருகின்றார்? நீயும் நானும் நிறைவாழ்வு பெறத்தான் தரதான் வந்திருக்கிற ஒழிய அழிந்து போவதற்காக அல்ல தெய்வம் என் வாழ்க்கை கடந்து வருவது. அப்ப இயேசுவை என் வாழ்க்கையில் கடந்து வருகிறேன் என்றால் எனக்கு துக்கம் அல்ல, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு மீட்பு தரும். பொருளாதாரத்திலிருந்து எனக்கு மீட்பு தரும், பொருளாதாரம் மீட்பு தரும். இதை என்னுடைய உழைப்பிலிருந்து எனக்கு மீட்பு தரும். நான் செய்த தவறுகள் என் பொறுப்பிலிருந்து நான் தட்டி கலந்து விடுகின்றேன். காணாமல் போன ஆடு அதிலிருந்து விட்டு கிளம்பும்போது இதா தெய்வம் மகிழ்ச்சி எனக்கு தருகின்றார். மீண்டும் நான் திருந்தி ஒரு புதிய வாழ்க்கை வாழுகிற சமயத்தில் எனக்கு அங்கே மகிழ்ச்சி அங்கே கடந்து வரும். எடுத்து படிங்கள் எசையா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எசையா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 37ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம். பாருங்கள். ஆதலால் அசிரிய மன்னனை முன்னிட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே, அவன் இந்த நகருக்குள் நுழைய மாட்டான், ஒரு அம்பும் எய்ய மாட்டான், அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான், அதை முற்றுகை இடவும் மாட்டான். அர்த்தம் புரிஞ்சிச்சா? அவனுங்கிறது யாரு? பிசாசு. அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? இந்த நகருக்குள் நுழைய மாட்டான். எது நகர் என்பது? எது வாழும் நகர்? எது? இதோ விண்ணகம், இந்த ஜெருசலேம். அப்படி என்றால் பிசாசுக்கு இடம் இல்லை. உன்னுடைய குடும்பம் தெய்வம் வசிக்கின்ற இடம், அது விண்ணக எருசலேம். உன் குடும்பத்திற்கு அவனுக்கு அங்கே இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. இதோ உன்னை வாழ்கின்ற உன் சமுதாயத்தில் அவனுக்கு அங்கே இடம் இல்லை. எப்போது அந்த சமுதாயம் இயேசு மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிற போது, எந்த சமுதாயம் தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறதோ, எந்த குடும்பம் தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறதோ, எந்த மனிதன் தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றனோ, அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் அவனுடைய குடும்பத்திலும் அவனுடைய சமுதாயத்திலும் அவன் இருக்கிற இடத்திலும் இதோ அவன் இந்த நகருக்குள் நுழையவே மாட்டான். காரணம், வலியவன் ஆயுதம் தாங்கி படை தாங்கி நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறார். நிற்பது யாரு? தெய்வம். இனி அடுத்த என்ன வருகிறது பாருங்கள். ஓர் அம்பும் எய்ய மாட்டான். அம்பு என்றால் அர்த்தம், அம்பு எய்கிறார்கள் இல்லையா? அப்படி என்றால் துன்பங்கள், வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் பல நபர்கள் வழியாக ஏவி விடுகிறவர்கள், மந்திரவாதி, பல மந்திர காயங்கள் எல்லாம் ஏவி விடுகிறவர்கள், செய்வினை காரியங்கள், சூனியங்கள், பலவிதமான காரியங்கள் ஏவி விடுகிறவர்கள். மக்களே, எந்த ஒரு அம்பும் எந்த ஒரு மந்திரமும் உன்மேல் வந்து எதுவும் விழாது. என்ன காரணம்? தெய்வம் உன்னை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கின்றார். யார் உனக்கு எதிராக என்ன செய்தாலும் சரி, என்ன நீ மந்திரிச்ச உணவு நீ சாப்பிட்டாலும் சரி, எப்படி தீமைகள் இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீய கட்டுகளும் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்யாது. அது காத்து போலும் உன் இடத்தில் வராது. காரணம் என்ன? தெய்வம் உன்னை காந்து கொண்டு, எந்த அம்பும் உண்மையில் அவர்கள் எய்ய மாட்டான். அடுத்தது, அவன் கேடயம் தாங்கி நகர் முன் வர துணிய மாட்டான். அது என்ன கேடயம்? போருக்கு கூட அது ஷீல்டு தாங்கி வரமாட்டான். அடித்து அந்த கேடயம் போல நாசமாகி போய்விடும். உன்னிடத்தில் அவர் எதிர்த்து நிற்க மாட்டான். அடுத்தது, நகர் முன் வர துணிய மாட்டான். அவன் முற்றுகை இடவும் மாட்டான். உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் தடைகள் கூட, இன்று திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், பல தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. அது தெய்வமல்ல காரணம். அவனால் தடையிட முடியாது. இறைவனுடைய திட்டத்தின்படியே அங்கே திருமணம் நடந்தே தீரும். இறைவனுடைய திட்டத்தின்படியே அங்கே என்னது குழந்தை பிறந்தே தீரும். இவனால் தடைமுறை தடை எப்போ வரும்? நீ தீமையோடு இணைகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த தடையை வந்து நிற்கும். தீமையோடு இணைகிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கடந்து வரும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்வதற்காக. இதோ உனக்கு ஒரு இடத்தில் நன்மை வருகிறது, புரிந்து கொள்வதற்காக இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் நீ நெருக்கடியில் இருக்கின்றாய், நெருக்கடி வருகின்றாய், இங்கே நீ வருகின்றாய். இந்த பக்கம் தெய்வம், இந்த பக்கம் சாத்தான்.
நீ மன்றாடுகின்றாய். மன்றாடுற சமயத்தில் அங்கு சாத்தான் உள் மனதில் சொல்லி கொண்டிருக்கும், உனக்கு ஒன்றும் கிடைக்காது, நீ வாழ தகுதியற்றவன், நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். இது சாத்தானுடைய வாழ. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, கவலைப்படாதே, உன் குற்றங்கள் கவலைப்படாதே, உன் கவலையெல்லாம் என்னிடத்தில் விட்டு கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களை நீ தாழ்த்திக்கொள், ஏற்ற காலத்தில் உயர்த்துவார், நீ கவலைப்படாதே என்று. இந்த 2 வார்த்தை அங்கே கடந்து வருகிறது. இந்த 2 வார்த்தையில் எந்த வார்த்தை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அதுக்கு ஏற்றபடி தான் உனக்கு கிருபை, அதுக்கேற்ற கிருபை. இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் கவலைப்படாத. இல்லை ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன் என்று. இதை உனக்கு விடுதலை உனக்கு கிடைக்கின்றது. நாளை வா, உனக்கு நான் விடுதலை தருகிறேன். தெய்வம் செய்தி தருகின்றால் நீ நாளைக்கு இங்கு வந்தால் உனக்கு அங்கு விடுதலை, நெருக்கடி உனக்கு விடுதலை கிடைக்கும். அறிந்த பிசாசு சொல்லும், இவரனால செய்யாத கடவுள் நாளைக்கு மட்டும் என்னடா செய்ய போறாரு, இவ்வளோ நாளைக்கு மட்டும் என்ன செய்ய, நீ நாளைக்கு போய்ட்டு என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ போகாத, நீ வா இந்த பக்கம் என்று சொல்லிக்கொண்டு பிசாசு அப்படி போகிற சமயத்தில் உன் அறிவித்தல் அமர்ந்து உன்னை தூண்டுகிற பொழுது நீயும் வழி தவறி நீ போகிற என்றால் தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள் இல்லையே. ஆனால் தான் வார்த்தை எசையா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நான் வந்தபோது ஒருவரும் இல்லாமல் போனதேன், நான் அழைத்த போது பதில் தர இயலாமல் இருந்தது ஏன், உங்களை மீட்க இயலாதவாறு என் கை என்ன சிறுத்து விட்டதோ, விடுவிக்க கூடாதவாறு என் ஆற்றல் என்ன குறைந்து விட்டதோ. பார்த்தீங்களா, நான் வந்தபோது நீ எங்கு போய்விட்டாய், நான் உன்னை அழைத்த போது நீ ஏன் பதில் தரவில்லை, உன்னை மீட்க முடியாதவாறு என் கை என்ன குறுகி விட்டதா, என் காது என்ன மந்தமாகி விட்டதா, இல்லையே, நீத்தான் வராமல் இருந்திருக்கிற ஒழிய நான் நல்ல காரணங்கள். ஆனால் தான் மீண்டும் அதே எசையா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், எசையா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் 1-2. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகிவிடவில்லை. அடுத்த வார்த்தை, உங்கள் தீ செயல்களையே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியிருக்கின்ற உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. தெய்வமல்ல முகத்தை மறைத்தது உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய தீ செயல்கள், வேற எதுவும் இல்லை. அப்ப நம்பிக்கை, அறிவு தெளிவோடு நீ வாழ வேண்டும். அறிவு தெளிவோடு நீ எப்போது நீ இருக்கின்றாயோ அப்பதான் மக்களே உனக்கும் எனக்கு அந்த விடுதலை கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கு அங்கு விடுதலை என்பது இல்லை. இதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இப்போ மறுபடியும் அந்த யோபு புஸ்தகம் வந்து விடுங்கள். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வாக்கியம் படிங்கள். 1ஆம் அதிகாரம், அவனையும் அவன் வீட்டாரையும், பார்த்தீங்களா, அவனையும். அப்போ அவனையும் சொல்லும்போது பர்சனல், தனிப்பட்டவர்கள், அவனையும் அவன் வீட்டாரையும் சொல்லும்போது அவன் வீட்டில் உள்ள குடும்ப அங்கத்தினர்கள். அதன் பிறகு என்ன வருகிறது, அவன் குறி அனைத்தையும். அப்படி என்றால் அத்தனையும் நீ சூழ்ந்து காவல் காக்கவில்லையா? அப்போ பர்சனல், தனிப்பட்ட ஒரு மனிதனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் காப்பது யாரு? இயேசு கிறிஸ்து, தெய்வம். ஆனால் தான் மக்களே, குடும்பம் முழுவதுமே பலிப்படுத்தல் கொண்டு வாருங்கள், இங்கு தெய்வம் பாதுகாப்பார். உண்மையான மகிழ்ச்சி அங்கே இருக்க. அந்த உண்மையான மகிழ்ச்சி தெய்வம் தான் தர முடியுமே ஒழிய வேறு யாரும் அல்ல, வேறு யாரும் அல்ல. அப்போ அதனால தான் பார்க்குறோம். மறுபடியும் இப்போ அங்கே வந்து விடுங்கள். எங்கள் எசையா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் நாம் படித்தோம் இல்லையா? எசையா புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியம், 33, 34, 35. அவன் எந்த நகரும் துணிய மாட்டான், அதை முற்றுகையிடவும் மாட்டான். இனி 34வது வாக்கியம், வந்த வழியே அவன் திரும்பி செல்வான், இந்நகருக்குள் அவன் நுழைவே மாட்டான் என்கிறார். வந்த வழி என்றால் எப்படி அவன் வாழ்க்கையில் வந்தானோ அதே மாதிரி அவன் திரும்பி போய்விடுவான். இந்நகருக்குள், இந்த குடும்பத்திற்குள் ஒரு நாளும் அவன் நுழைவே மாட்டான். காரணம் என்ன? இந்த வீட்டிற்கு, இந்த குடும்பத்திற்கு யார் ராஜாவாக இருக்கின்றார்? இயேசு கிறிஸ்து. அங்கு மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் எப்படி மக்களை திண்மைகளுக்கு அங்கு இடம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை நீ கொண்டால் மட்டுமே தான் உண்மையான மகிழ்ச்சி. அடுத்த வாரத்தை படிங்கள். 35வது வாக்கியம், என் பொருட்டும் என் ஊழியம் தாவீதின் பொருட்டும் இந்நகரை நான் காத்தருள்வேன், நான் விடுவிப்பேன். என் பொருட்டும் என் ஊழியம் தாவீதின் பொருட்டும் இந்நகரை நான் காத்தருள்வேன், இந்நகரை நான் விடுவிப்பேன். தெய்வம் தந்த வார்த்தை டெலிவரன்ஸ்.
அப்போ உனக்கும் எனக்கும் விடுதலை கிடைக்கும், உனக்கு எனக்கும் மீட்பு கிடைக்கும். எப்படி? இயேசு கிறிஸ்து வழியாக. மகிழ்ச்சி செய்தி என்பது இதுதான் மக்களே. அப்போ உண்மையான மகிழ்ச்சி வேறு யாரும் இல்லை, அந்த இயேசு இங்கே நான் சொந்தமாக்குற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கு விடுதலை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.